ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், மோடிக்கு எதிராக திரும்பும் தேர்தல் ஆணையம், அதிரடி காட்டும் ராகுல் காந்தி, சிக்கிய RSS. என்ன நடக்கிறது வாங்க பார்க்கலாம். பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இதற்காக கொண்டு வர வேண்டும்னு நினைக்கிறாங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். அதாவது இது கோல்வாக்கரோட கனவு. இந்தியாவோட ஒன்றிய அரசு தான் அதிகாரமிக்க அரசா இருக்க வேணும், மாநில அரசுகள் அதிகாரத்தோட இருக்கக்கூடாது போன்ற சூழ்நிலைகளை பிரதிபலிப்பதற்காக படிப்படியா திணிக்கப்படுறது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். ஆனா இதை பாஜக வெளியில சொல்ல முடியாது. அப்படி வெளியே சொல்ல முடியாததற்காக சொல்லப்பட்ட சாக்கு போக்குகள் தான் அதிக நிதி செலவாகுது. மாநிலமா எலெக்ஷன் நடத்தினா ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனியா தேர்தல் நடத்தப்பட்டு அதிகப்படியான நிதி செலவாவது கட்டுப்படுத்துவதற்காகத்தான் ஒரே தேர்தல் ஒரே திட்டம் தேவைன்னு சொல்றோன்னு குறிப்பிடுறாங்க பாஜக அரசு. இரண்டாவதா, அடிக்கடி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தலை அறிவிக்கிறதுனால மக்களோட நல்வாழ்வு திட்டத்தின்னு நேரடியா மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க முடியறதில்ல. இந்த மாதிரியான சாதாரணமான காரணங்களை சொல்லி நழுவி விடுறாங்க, உண்மையான நோக்கத்தை மறைச்சிட்டு. தற்போது எதற்காக தேர்தல் ஆணையம் கேள்வியை திருப்பி கேட்டிருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் எதற்காக என்று கேட்கப்பட்ட கேள்விதான் பாஜக அரசுக்கு எதிராக முதல் முறையா தேர்தல் ஆணையம் பிரதிபலிச்ச ஒரு விஷயம். மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்பதை ஒரு காரணமா சொல்ல முடியுமா? அதுவே நடுநிலையான முடிவு. தேர்தல் தேதியிலிருந்து அறிவிச்ச நாளிலிருந்து தேர்தல் தேதி முடிகிற நாள் வரைக்கும் போட்டியிடுற எல்லா கட்சிகளுக்கும் சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவருக்குமான ஒரு சம வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமா, அதாவது அதிகாரத்துல இருக்கும் ஒரு கட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு நடுநிலையான விஷயத்தை இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் எனப்படும். இது பிரதமராக இருக்கலாம், பிரதமராக இருந்தால் கூட ஒரு பலவீனமான பிரதமராக தான் இருப்பாங்கங்கிறதுனாலையும் இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பாஜக தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் சிஸ்டத்தை ஏன் இவ்வளவு வன்மத்தோடு இருக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இரண்டாவது, மோடியுடைய பிரச்சார யுக்தி. மோடி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே அவரோட யூகத்தில் தன்னுடைய அனைத்து திட்டங்களையும் அறிவிச்சு விடுவார். திட்டங்களை அறிவிச்சு பணம் மூலமா மக்களை அனைத்து வித சேவைகளுக்கும் சென்றடையும் வண்ணம் செய்து விடுவார். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பல திட்டங்களுக்கான நிதி நேரடியா சேர்ந்து விடுது. அதாவது தேர்தலுக்கு பிறகு கொடுக்க வேண்டிய அனைத்து பண பலங்களும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே மக்களிடம் பணம் சென்றடைந்து ஓட்டுகள் வாங்கப்படுது. குறிப்பா அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தை காரணம் காட்டி சென்றடைய செய்கிறாங்க. இது போன்ற யுக்திகளுக்கு மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் போன்றவை தடையாகத்தான் இருக்கும். இதை ஒரு காரணமாக எடுத்துட்டு இங்கு இதை சொல்றாங்க. இதனால தான் நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கேட்கிறோம். எதுக்காக எலெக்ஷன் கமிஷன் காரி தூப்புற நிலைமைக்கு வந்துட்டாங்க? தன்னிச்சையா செயல்படுற ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். அந்த அமைப்பை பிஜேபி ஆணையம் எப்படியெல்லாம் சிதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க. தேர்தல் ஆணைய அலுவலர் நியமனத்தில் இருந்து எப்படி செயல்பட்டாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். தேர்தல் ஆணையம் பல ஆண்டுகள் கழித்து முதுகெலும்போடு தயார் செஞ்சிருக்கிறது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறதாங்க. ஏன்னா இதுதான் முதல் தடவை, இதை நம்ம வரவேற்கணும். வெளிப்படையா தேர்தல் ஆணையம்ல லா கமிஷனர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமா அமையுது. இத்தனை ஆண்டு காலம் அரசு தான் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துறாங்கிற பார்வை பல இடத்துல இருந்தது. பல இடங்கள் அது உண்மையாக கூட இருந்தது. குற்றச்சாட்டுகள் கூட தேர்தல் ஆணையத்தின் மீது வந்திருக்கு. அப்படி இருக்கும் நிலைமையில தேர்தல் ஆணையமே அரசை பார்த்து நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு சொல்றது கவனிக்கத்தக்க கூடியதாகவும் இருக்கு. குறிப்பா பாஜகவோட ஆசை மற்றும் மோடியோட ஆசை தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டங்கிற நிலைமை. மோடியோட தலைமையில உருவான தேர்தல் ஆணையமே பாஜக அரசுக்கு எதிராக திரும்புவது எப்படி? பாஜக இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும்னு முயற்சி செய்யறாங்கிறத தான் காங்கிரஸ் கட்சியினர் மாற்ற பார்க்கிறாங்கன்னு குறிப்பிடுறாங்க. காங்கிரஸ் கட்சியினர் குறிப்பிடுறது இதை எடுத்துட்டு வேறு ஒன்று அந்த இடத்துல வைத்திருவாங்கிறது அல்ல. இதே நிலைமையை சிறிது சிறிதா மாற்ற முயற்சி செய்வார்கள் பாஜகவினர் என்பதுதான். எலெக்ஷன் கமிஷனரை மாற்றினாலும் கூட, இதற்கான யுக்திகளை வழிவகுத்தாலும் கூட இந்த சிஸ்டத்தை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
இந்த நிலையில தான் தேர்தல் ஆணையம் திருப்பி அடிக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு இப்படித்தான் தொடருது, இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு. ஏன்னா இந்த ஒன்றிய அரசு தான் தோன்றிய என்னுடைய விருப்பங்கிறது மாதிரி தங்களுடைய கொள்கைகள் தங்களுடைய சித்தாந்தங்களுக்கு தகுந்தது மாதிரி ஒரு எலெக்ஷனை நடத்த வேணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. ஒரு புறம் பார்த்தா இந்த நாடு ஒரே தேர்தல் திட்டம்ங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். நிர்வாக ரீதியாக பார்த்தாலும் கூட அதை நடத்தவும் முடியாது. சத்தீஸ்கரில் 6 கட்ட தேர்தல்கள் நடைபெறுது. இதை ஒரே கட்டமாக நடத்தி காட்டணும். இதை ஒரே கட்டமாக நடத்தி காட்டினா அதிகாரத்தை வைத்துட்டு ஒரே நாடு முழுவதும் ஒரே தேர்தல் திட்டத்தை நடத்த முடியுங்கிறத நம்பலாம். அதையவே அவர்களால் செய்ய முடியாது. இந்த தேர்தலை அவர்கள் எப்படி நடத்த போறாருங்கிற நடைமுறையை அவங்க இன்னும் யோசிக்கல. அவங்களுக்கு தேவை என்னன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வரணும். அது மட்டும்தான். அது எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அதில் பண மதிப்பிழப்பு, எந்த மாதிரியான செயல்பாடுகள் எங்கெங்க நடக்க போகுது என்ற கருத்துக்களோ இல்லை. குறிப்பாக இந்த விருப்பத்திற்காக ஒரு திட்டம் நாடு முழுக்க கொண்டு வர வேண்டும். ஒரே எண்ணம் மட்டும்தான். பண இழப்பு தன்மையை எப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து நாசமாக்குனாங்களோ, பண மதிப்பிழப்பு எந்த அளவுக்கு குறைந்து போனதோ அதே மாதிரி தான் இதுவும். அனைவரும் சொல்ற ஒரே கருத்து, 2 மாதத்துல 10 கட்டங்களாக கூட இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல் ஒரே நாடு திட்டத்தை நடத்த முடியுங்கிறது தான். குறைந்தபட்சம் இந்தியா முழுவதும் தேர்தலை நடத்தி முடிக்க 6 மாத காலங்களாவது தேவைப்படும். அனைத்து மாநிலங்களிலேயுமே மனித வளங்களை பயன்படுத்தி அதிகாரிகளை கொண்டு வந்து இராணுவ படைகளை கொண்டு வந்து இந்த தேர்தலை நடத்த முயற்சி செய்தாலும் கூட குறைந்தபட்சம் 6 மாதங்களாக தான் ஆகும். அப்போ 6 மாத காலங்களாக தொடர்ந்து தேர்தல் நடத்த போறீங்களா நீங்க? இதுல எவ்வளவு நேரம் விரயமாகும், எவ்வளவு பணம் விரயமாகும், நடைமுறையில் இருக்கக்கூடிய நேரங்களை எவ்வளவு பாதிப்படைய செய்யும்? இது எல்லாம் கருத்துல கொள்ளாம ஒரு முடிவை எடுத்தா எப்படி? இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு தேர்தல் ஆணையம். ஆனா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கலந்து ஆலோசிக்க மாட்டேன், நான் பிரதமர், என்னுடைய அமைச்சகம் மட்டும்தான் இதை முடிவு செய்யும், நாங்கள் தான் இதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம், நாங்கள் சொல்கிறத கேளுங்கிறத எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நடைமுறை அமலுக்கு வந்தா 16 மாநிலங்களில் முதல்வராக இருக்கிற பாஜகவை சேர்ந்தவர்கள் பதவி இழப்பார்கள் என்ற பொழுதும் அவர்கள் ஏன் அமைதியா இருக்காங்கிறதும் கேள்விக்குறியா தான் இருக்கு. இதுல பாஜக முதல்வர்களோட எதிர்ப்பு, தேர்தல் ஆணையர்களோட எதிர்ப்பு, மக்களோட எதிர்ப்புன்னு வரும்பொழுது இப்படிப்பட்ட 3 பக்கத்துல இருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை பிரதமர் மோடி எப்படி கையாளுறாரு? பாஜக அரசு உருவான காலத்துல இருந்து அதானி வழக்குல இருந்து எதற்குமே பதில் கொடுக்காதவங்க இந்த முறை பாஜக அவர்களே வழியாக வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு பதில் கொடுத்திருக்காங்க. இப்படி என்றால் இதுல பாஜகவினர் பலவீனம் வெட்ட வெளிச்சமா தெரியுது. காரணம், அவர்களுக்கு இந்த திட்டத்துல பெருவாரி கிடையாது. அதோட சேர்ந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கும் ஆபத்து இருக்கு. அடிப்படையிலேயே 5 ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்சி இருக்கு. 3 ஆண்டுகளில் ஒரு ஆட்சி கவிழ்க்கப்படுதோ இல்ல பெரும்பான்மை இல்லாம வெளியில இருக்குதோ அப்படின்னா மீத 2 ஆண்டுகள் யார் கட்டுப்பாட்டுல இருக்கும் மாநிலம் அப்படிங்கிறது பாஜகவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் பதில் கூற முடியாத நிலையில தான் இருக்கு. அந்த 2 ஆண்டுகள் ஆளுநர் தான் இருப்பார்னா ஏதோ ஒரு வகையில ஒன்றிய அரசனுடைய தாக்கத்துல தான் அந்த மாநிலத்தோட ஆட்சி செயல்படும். அந்தந்த மாநில மக்களோட உரிமைகளுக்கு எதிராக நடைமுறையாகத்தான் இந்த ஆட்சி அமையும். இதைத்தான் அயோக்கியத்தனம்னு எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுறாங்க. நாளை ஒருவேளை 2025 டிசம்பர்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்குதுன்னா கடந்த மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகாராஷ்டிரா அரசு தேர்தலோட முடிவு என்னவா இருக்கும்? மகாராஷ்டிரா அரசு பாஜகவோட அரசு நிலைமை என்ன? 2025 மீண்டும் அப்பொழுது தேர்தல் நடக்குமா ஒரே வருஷத்துல? ஆகையால இந்த நடைமுறை பாஜகவுக்கும் கூட சிக்கலை தான் ஏற்படுத்தும். இவ்வளவு பிரச்சனைகளோட இதை கொண்டு சென்று ஆக வேண்டுங்கிற கேள்விதான் மக்களிடம் வலுவருது. இதற்கு காரணம் தங்களுடைய எண்ணம் தற்போது நடைபெறணும். 1952 பொது தேர்தல் நடக்கும் பொழுது ஒன்றாகத்தான் தேர்தல் நடைமுறைகள் இருந்திருக்கு. 1967க்கு பிறகு அந்த நடைமுறை மாற்றப்பட்டு இப்பொழுது யதார்த்தமா தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த யதார்த்தம் எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க வேணும்னு நீங்க பிடிவாதமா இந்த விஷயத்தை கொண்டு செல்லும் பொழுது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும். பாஜகவோட நோக்கமாக இதுல என்ன இருக்கும்னா, பாஜக குறிப்பா மத்தியிலும் நாங்க தான், மாநிலத்திலையும் நாங்க தான் சொல்றாங்க.
இந்த பேச்சு அவர்களுக்கு பிடித்த விதமா இருக்கிறதுனால அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னு நினைச்சு யோசிச்சதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு வந்தா பிரச்சாரத்தின் போது எங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, நாங்க ஒன்றியத்துல இருக்கோம், நாங்க தான் மாநிலத்தையும் ஆட்சி செய்ய போகிறோம்னு மக்களை மனமாற்ற முயற்சி செய்வாங்க. மேலும் இதற்கான நடைமுறைகளும் நடைபெறும். மேலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பட்சத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாத நிலையும் ஏற்படும். இதற்காகத்தான் இந்த தேர்தல் நடைமுறையை கொண்டு செல்றாங்க பாஜக. இதற்கான வழிகளையும் ஆராய்ந்து நடத்துகிறாங்க. இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு எதிராக கேள்விகளை எழுப்பியிருக்காங்க, அதிரடியும் காட்டியிருக்காங்க. இந்நிலையில மற்றொரு விஷயம் நடக்குது. அயோத்தி ராமர் கோவில் நிறுவப்பட்ட நாளை தான் சுதந்திர தினமா கொண்டாட வேணும்னு RSS தலைவர் மோகன் பகவத் பேசினதும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ராகுல் காந்தி அதிரடியான விமர்சனத்தை வச்சிருக்காரு. இந்த பேச்சை இப்போது கடுமையா விமர்சிச்சிருக்க ராகுல் காந்தி, மோகன் பகவத் பேசினது தேச துரோகம்னு, இது போன்ற பேச்சுக்கள் இனி அனுமதிக்க முடியாதுன்னு ஆவேசமா விமர்சிச்சிருக்காரு. RSS தலைவர் மோகன் பகவத் ராகுல் காந்தி கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. 1947 இந்தியா ஒருபோதும் சுதந்திரம் அடையலை என்று நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில RSS தலைவர் பேசினதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ராமர் கோவில் கட்டப்பட்ட போதுதான் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்ததா அவர் சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டம் நமது சுதந்திரத்தோட சின்னம் இல்லைன்னு சொல்லி அரசியலமைப்பை தாக்கி மோகன் பகவத் பேசியிருக்காரு. சுதந்திர போராட்டம் மற்றும் அரசியலமைப்பு குறித்த எவரது எண்ணம் எப்படி இருந்ததுங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அவர் பேச்சு இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் செல்லாதுன்னு மோகன் பகவத் நேற்று சொன்னது உண்மையில தேச துரோகம். வேறு எந்த நாட்டிலாவது இது போல யாராவது சொல்லியிருந்தா சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். 1947 இந்தியா சுதந்திரம் பெறவில்லைன்னு சொல்றது ஒவ்வொரு இந்தியனையும் அவமதிக்கும் செயல். இது போன்ற பேச்சுக்களை நம்ம அனுமதிக்க முடியாது. இன்று ஆட்சியில இருக்கிறவங்க மூவர்ண கொடியை வணங்குறதில்ல. அவர்களுக்கு இந்தியா குறித்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட பார்வை இருக்கு. இந்தியா ஒரு நிழல் உலக சீக்ரெட் சமூகத்தால் நடத்தப்பட வேணும்னு அவங்க விரும்புறாங்க. தலித்துகள், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் போன்றவர்களோட குரலை நசுக்க நினைக்கிறாங்க. காங்கிரஸ் தவிர அவர்களை தடுக்க இந்த நாட்டில் வேறு எந்த கட்சியும் இல்லை. எங்களோட சித்தாந்தம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. பாஜக மற்றும் RSS அமைப்பில் இருந்து வேறுபட்டது. நமது நாட்டில் இருக்க அனைத்து அமைப்புகளும் பாஜக மற்றும் RSS ஏற்கனவே கைப்பற்றிட்டாங்க. கடந்த செயற்குழு கூட்டத்தில் மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து விவாதிச்சோம். இப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்தும் விதம் சரியா இருக்கிறது மாதிரி தெரியலன்னு விமர்சிச்சு பேசியிருக்காரு. மேலும் புதிய தலைமை கட்டிடம் திறக்கப்பட்டிருக்க நிலையில டெல்லி காங்கிரஸ் நிர்வாகிகளும் அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மோகன் பகவத் பேசினது என்ன தெரியுமா? முன்னதான் நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துட்டு பேசின RSS தலைவர் மோகன் பகவத், உண்மையை சொல்ல வேணும்னா அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தனால தான் நம்ம உண்மையான சுதந்திர தினமா கொண்டாடணும். பல நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்ட தாக்குதலை எதிர்கொண்ட இந்தியாவோட உண்மையான சுதந்திரம் அயோத்தி கோவில்ல கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட போதுதான். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. குறிப்பிட்ட விஷன்ல நாடு இயங்க வேண்டுங்கிறதுக்காக அந்த ஆவணத்தை உருவாக்குனாங்க. ஆனா அது நாட்டு மக்களோட விருப்பத்தை பிரதிபலிப்பதா இல்லைன்னு பேசியிருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல இருந்து RSS-னுடைய இயல்பு நிலை சிக்கியதா கருதப்படுது. ராகுல் காந்தி பதிலளிச்சது நாட்டையே அதிர வைக்கும் விதமா பதில் இருந்ததாகவும் குறிப்பிடப்படுது.